ஹே நண்பா, கிட்டத்தட்ட ஒரு 3500 ரூபாய் மதிப்புள்ள ஒரு JBL ப்ளூடூத் ஸ்பீக்கர் JBL Go 3. இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை பிரித்து உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இதோட ஆடியோவை நான் கேட்டுட்டு 3500 ரூபாய்க்கு அப்படி இதில் என்னதான் ஒர்த்து இருக்குன்ட்டு நான் சொல்கிறேன். வாங்க ஃபஸ்ட்டு பிரித்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணுறது எங்கன்னு பார்த்தா கடைசியில் அடியில் இந்த ஐஃபோன்லலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது மட்டும் அடியில் கொடுத்துருந்தாங்க. கேமராமேன் ஃபோக்கஸ். JBL நல்லா இதாகவே இருக்குது. இதை அங்கிட்ட வச்சுருவோம். வேறு என்ன தான் பாக்ஸ்குள்ளே இருக்குதுன்னு பார்த்தா நீங்களே பாருங்கள். பாக்ஸை காட்டுவார் க்ளோஸ்அப்பில். ஒரு அட்டை, ஒரு மேனுவல், இதுவும் மேனுவல், ஒரு A to C டைப் சார்ஜரு, அப்புறம் எங்கே அது சைனாவில் தயாரிச்சிருப்பாங்க போல், சைனாவோட தான் இருக்குது. இப்போ இதான் நம்ம ஹெட்செட். ஃபஸ்ட்டு குவாலிட்டின்னு பார்த்தோன்னா இருங்கப்பா. குவாலிட்டின்னு பார்த்தா எனக்கு வந்து ஒரு 3500 ரூபாய்க்கு நல்லா இருக்குது. ஒரு மற்றபடி சைடில் வந்து லப்பர் கொடுத்துருக்காங்க. லப்பர் குவாலிட்டியும் நல்லா இருக்குது. இப்போ நம்ம JBL ஸ்பீக்கரோட ரைட் சைடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைப் C போர்ட்டும் கைப்பிடியும் கொடுத்துருக்காங்க. இதோட லெஃப்ட் சைடுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்து, பவர் ஆன் ஆஃப் பட்டனு, அதே மட்டும் இந்த மாடல் Go 3ன்னு கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து அழுக்காயிடக்கூடாதுன்ட்டு ஒரு லப்பர் கேஸ் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க பிராண்டை ஹைலைட் பண்ணி JBLன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை ஆன் பண்ணலாமா? ஆன் ஆயிடுச்சு. இப்போ ஆன் ஆனோடனே நம்ம கனெக்ட் பண்ணுவோம். நம்ம தலைப்படம் ஒன்று இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. நான் தலை ஃபேனு, விஜய் ஃபேன்லாம் அப்படிலாம் எதுவும் சொல்ல மாட்டேன். பட் தலைப்படம் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த நம்ம தலைக்காவே ஒரு தலைப்பாட்டு போடுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது 50% சவுண்டில் ப்ளே ஆகிட்டு இருக்கு. கேட்டுக்கோங்க. மைக்கு கிட்ட கூட கொண்டு வரேன். இங்கே பிடித்ததை வாங்க சொல்லு, வெறுப்பதை நீங்க சொல்லு. பட் ஒரு 50% சவுண்ட்லேயே எனக்கு வந்து ப்ளே ஆகிறப்ப இந்த இங்கே பாருங்கள், இந்த சைடுலாம் எனக்கு அதிருது, நல்லாவே தெரியுது. பட் இந்த சைட்லேருந்து நல்லா சவுண்டு வருது. பட் இந்த மற்ற சைட்லாம் எனக்கு என்னன்னு தெரியல. இருங்க, 100% இப்போ சவுண்ட் வைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் நேரம் தான் ப்ளே பண்ணி, அப்படி இல்லைனா காப்பி ரைட்டு போட்டு முடிச்சு விட்ருவாங்க. பகல் இரவு ஒரு வெயில் ஒரு நிலவு தெரியாதது பார்க்க போறோம். என்னடா இவ்வளவு இந்த சரி, நம்ம ஃபைனலாக நான் இப்போ வந்து ஒரு ½ அன் ஹவர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பாட்டு கேட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு இதில் பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட பில்டு குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது. பட் இதில் இன்னொன்று என்னென்னா சவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. நான் ஃபஸ்ட்டு அப்புறம் இன்னொன்றையும் சொல்லிடுறேன். இதை பற்றி நான் என்ன ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதோட ஃபியூச்சர்ஸ்லாம் நான் உங்களுக்கு எதுவும் சொல்ல. நான் ஒன் அண்ட் ஒன்லி அன்பாக்சிங், அப்புறம் இதில் வந்து நான் யூஸ் பண்ண என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணுறேன். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ன்ட்டு எனக்கு சொல்ல முடியாது. அது என்னென்னா, நான் 50% வைக்கிறப்பயே நல்லா அதிருது ப்ளூடூத் ஸ்பீக்கரு. 100% வைக்கிறப்ப செம்மையாக அதிருது. நான் டேபிளில் வச்சு தான் கேட்டுட்டு இருந்தேன். நான் இதில் கேட்குறது நிஜமாக டேபிளே அதிருச்சு. அந்தளவுக்கு ஒரு வைப்ரேட் இருந்துச்சு. பட் ஆனால் ஆடியோ கிளாரிட்டி எதுவும் மிஸ் ஆகவும் இல்லை. அந்த ஒரு சில ஸ்பீக்கர்லாம் அதிகமாக சவுண்ட் வச்சா இறையும் பார்த்தீங்களா, அது மாதிரியான எந்த ப்ராப்ளத்தையும் நான் ஃபேஸ் பண்ணல. ஒரு 3500 ரூபாய்க்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா என்னன்னு தெரில. நான் யூஸ் பண்ணிட்டு ஒரு ஃபுல் வீடியோ முடிஞ்சால் போடுறேன். பட் இதில் இன்னொன்று ஃபெசிலிட்டி என்னென்னா, இது வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப், ரெயின் ப்ரூஃபாக. இதை அடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு டெஸ்ட் பண்ணால் நிச்சயமாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன்.